வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பாட்டை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போது ஆயில் ஊற்றிக்கிறோம். கூடவே ஒரு சின்ன குழிக்கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனே 2 பிரிஞ்சி லீஃபு, 2 லவங்கம், சோம்பு கொஞ்சம், பட்டை, கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஃப்ரை ஆன உடனே 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாய் 3 நீல வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வதக்குறோம். பாருங்கள், ஆனியன் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் வதக்குறோம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்குறோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது புதினாவை அதில் ஆட் பண்ணி அதையும் வதக்குறோம். இப்போது காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்குறோம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம வதக்குறோம். இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுறோம். அடுத்து பச்சை பட்டாணி கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், பொட்டேட்டோ, கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அந்த ரேஷியோவில் சேர்க்க போகிறோம். நான் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2.25 தண்ணி வைக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் சேர்க்குறோம். அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்து மெதுவாக கலரணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ எடுத்து வச்சுருக்க மீதி புதினாவையும் இது மேலே ஆட் பண்ணுறோம். கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு கலர் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ தம் போட போகிறோம். ஒரு தவாவை கமுத்தி வச்சிட்டோம்.
இதுக்கு மேலே பிரியாணி பாட்டை வச்சிடுறோம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிறோம். மூடிட்டு இதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடுறோம். இப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ரைஸ் எல்லாம். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.